தொடர்பான வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக எண்ணியல்ன்றது எங்களோட வேகம் விவேகம் இரண்டும் ஒரே நேரத்துல ஒர்க் பண்ணணும். ஃபாஸ்டா குறிப்பிட்ட வினாக்களுக்கான விடைகளை எவ்வாறு செய்யறது, அதுக்கான நுட்பங்கள் என்ன போன்ற சில விடயங்களை நாங்க இன்றைய வகுப்புல பார்க்க இருக்கோம். பொதுவாக இந்த நியூமெரிக்கலோட தொடர்புடைய வினாக்கள் என்பது கணித்தல் தொடர்பானதாக அமையும். கணித்தல் என்பது கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கலோட சேர்த்து அதை முறையாக நாங்கள் எவ்வாறு செய்து கொள்வது என்பது தொடர்பாக உள்ள வினாக்கள் தான் இந்த நியூமெரிக்கல் ரிலேட்டட் வினாக்களாக இருக்கும். அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில இந்த நியூமெரிக்கலோட தொடர்புடைய வினாக்கள் செய்யும் போது எங்களுக்கு மெயினா தெரிய வேண்டியது பொட்மாஸ். நியூமெரிக்கல் ரிலேட்டடான வினாக்களுக்கு எங்களுக்கு மெயினாக நாங்கள் அணுக வேண்டியது பொட்மாஸ். அதாவது கணிதத்தோட தொடர்புடைய வினாக்கள் செய்வதற்கு பொட்மாஸ் ஐடியாவாக இருந்தால் அந்த ஐடியாவை வச்சு கொண்டுதான் தரப்படுற வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் எத்தனைக்கோணும் செய்யணும். அந்த அடிப்படையில பொட்மாஸ் வி என்பது பிரக்கட், அடைப்பு. முதல்ல அடைப்பு நாங்கள் செய்யணும். அடுத்தது ஆஃப்னு சொல்லுவோம். ஆஃப்ன்றது இதனால சொல்லுவோம் இன் அப்படின்னு. டின்றது டிவிஷன், டிவிஷன் தான் பிரிக்கணும். எம்ன்றது மல்டிபிளிகேஷன், பெருக்கோணும். எடிஷன் இது சப்ட்ராக்ஷன், கழிக்கணும். இந்த ஓர்டர்ஸ்ல நாங்கள் குறிப்பிட்ட நியூமெரிக்கல் ரிலேட்டடான வினாக்கள் தரப்படும் போது இந்த அடிப்படையில தான் நாங்கள் தரப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை செய்யணும் என்றத அடிப்படையாக வைத்துக் கொண்டு இங்க உங்களுக்காக மொத்தமாக 30 வினாக்கள் தரப்பட்டிருக்கிற இந்த குறிப்பிட்ட 30 வினாக்களை நாங்கள் எவ்வாறு அணுகலாம் என்பதை பார்ப்போம். அதுல இந்த பெர்சன்டேஜ் கூடுதலாக நியூமெரிக்கல் அனலைஸோட சொல்லக்கூடிய இந்த பெர்சன்டேஜ் சதவீத குறியீடு கூடுதலாக பயன்படுத்துகிறேன். இதுல உதாரணமாக 10% என்பது என்னன்னு சொன்னா அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு தெரியும். 10% என்பது 10×100 அதை குறிக்கும். 10% என்பது 10×100. இதுல உதாரணத்துக்கு இப்ப எக்ஸ் வீதம் என்பது x×100 குறிக்கும். அப்ப 100க்கு மேல ஒரு பெருமானம் இருந்தால் அது சதவீதத்தை குறிக்கும். உதாரணத்துக்கு 100ன் மேல் 5 என்பது இது யாருக்குரிய பெருமானம்னா 5%. எனவே நியூமெரிக்கல் ரிலேட்டடான வினாக்கள் செய்யும் போது இவ்வாறான சில குறிப்புகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல இதனால கவனத்துல வைக்க வேண்டியது இது எக்ஸ் வீதம்னா x×100, 5 வீதம்னா 5 வீதம் என்ற மாதிரி வரும். அதே போல நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னா இப்போ எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னு ஆஃப் எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் அப்ப எக்ஸின் என்பது இது எதுக்கு சமனாக இருக்குன்னா நல்லா கவனிப்போம். என்பதின் எக்ஸ் வீதத்துக்கு சமனாக இதை மாத்தி போடுறது எங்களுக்கு சமனாக இருக்கு. உதாரணத்துக்கு 60ன் 30 வீதம்னு சொல்றத இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு சொன்னா 60 இன்னும் தர 100ன் மேல் 30. அப்ப இந்த பூஜ்ஜியம் வெட்டுப்பட்டால் இதனை விட 12. இதெல்லாம் மாத்தி போடுவோமா? 30 வீதத்தின் 60 அப்படின்னு சொன்னால் இது 100ன் மேல் 30 இன்னும் தர 60. பூஜ்ஜியம் எல்லாம் வெட்டுப்பட்டு 18 தான் விடுவார். ஆகவே எக்ஸ் வீதத்தின் 80 வீதத்தின் எக்ஸும் சமனாக இருக்கு. இது மிக முக்கியமான ஒரு நியூமெரிக்கல் ரிலேட்டடான வினாக்களுக்கு தேவையான மிக முக்கியமான குறிப்புகள்ல ஒன்று. கவனத்தில் எடுக்கும். எக்ஸ் வீதத்தின் 80 வீதத்தின் எக்ஸ் வீதமும் சமனாக இருக்கும். எக்ஸ் வீதத்தின் 80 வீதத்தின் எக்ஸும் சமனாக இருக்கும். பொட்மாஸ் தொடர்பாக நாங்கள் பார்க்கும்போது அடைப்பு
ஆஃப் என்னென்று பாவிப்போம், பிரித்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் சொல்லி அது 4. இப்ப நான் பார்ப்போம். இப்ப முதலாவது வினா பாருங்க. முதலாவது வினா இதுல 20 வீதம் ஆஃப்னு போட்டோம். ஆஃப்ன்றது நாங்க என்னென்று பாதிப்போம். 20 வீதத்தின் 1500 பிளஸ் 22.5 வீதத்தின் ஆஃப் 25.5 வீதத்தின் 1000. இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்னு கேட்டீங்க. இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி கேட்டீங்க. 20 வீதத்தின் 1500 பிளஸ் 22.5 வீதத்தின் 1000 அப்படின்னு இந்த குறிப்பிட்ட வினாவுக்கு என்ன விட வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மொத்தமாக 5 ஆப்ஷனும் தரப்பட்டுச்சு. மொத்தமாக 5 ஆப்ஷன் இதுல தரப்பட்டுச்சு. அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த வினாவை இப்ப இதை நாங்க செய்ய வழிகிட்ட எப்படி செய்வோம். 20 வீதம்ன்றது 100க்கு 20 என்னென்றால் தர 1500 பிளஸ் 100 மேல் 22.5 தர 1000. இப்ப எங்களுக்கு விட வரும் இந்த 2 0 2 0 வெட்டுப்பற்றும் 300 பிளஸ் இந்த 2 0 2 0 வெட்டுப்பற்றும் 22.5 2ஆல பெருக்கக்குள்ள 225. ஆகவே இதன் ஆன்சர் 525 அப்படின்ற அந்த ஆப்ஷன் எங்களுக்கு முதலாவது ஆப்ஷன் விடையாக வரும். முதலாவது ஆப்ஷன் விடையாக வரும். இப்ப இதை நாங்க அந்த குறிப்பிட்ட வினா தரப்படும் போது இதை முறையாக அணுகி செய்வதற்கான மெத்தட் தான் இது. இதை நாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு யோசிக்க தேவை. சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம். வினாக்கள் தரப்போது வேகமாக செய்யலாம். அதை எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். வேகமாக செய்யலாம். இதுல என்னோட அந்த மைண்டால செஞ்சுட்டு போறதுக்குரிய ஐடியாக்கள் இருக்கு. இந்த முதலாவது வினாவை கவனிப்போம். 20 வீதம் இன் 1500 பிளஸ் 22.5 வீதத்தின் 1000. இதுல நாங்க 1500 10 வீதம் 20 வீதத்தின் 1500 20 வீதத்துல 10 வீதம்ன்றது 100க்கு 10 1000க்கு 100. ஆகவே 20 வீதத்துல 1500ன்றது 150. 10 வீதம் 150னா 20 வீதம் 300 பிளஸ் 22.5 22.5 வீதத்தின 1000 100க்கு 22.5. அப்ப 1000 225. ஆகவே விட 525 சொல்லி மைண்டால பார்த்து இந்த வினாவுடைய விடையை செஞ்சுட்டு போகலாம். எனவே நாங்கள் முறையாக இத விளங்கிக் கொள்வதனூடாக இவ்வாறான குறிப்பிட்ட வினாக்களை செய்வது எங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும், ஈஸியாகவும்